ஒரு காலத்துல பாடி முழுக்க தங்கத்தாலான ஒரு கொடூரமான ராணி இருக்கிறா. அவளை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் லைட்டை கையை அசைச்சு அப்படியே உரைய வைக்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட அவளோட சிஸ்டர் ஸ்னோ குயினால கூட அவளை தோற்கடிக்க முடியாது. ஆக்சுவலா ஒரு நாள் ஸ்னோ குயின் ஒரு மேஜிக் மிரரை கண்டுபிடிச்சு தெரியாம அதை ஆக்டிவேட் பண்ணிடுறான். அந்த மிரர் ஆக்டிவேட் ஆனதும் அதுக்குள்ள பல வருஷமா மாட்டிக்கிட்டு இருந்த அவளோட சிஸ்டர் அந்த கொடூர ராணி ரிலீஸ் ஆகிடுறான். தன்னோட அக்கா ரொம்ப கொடூரமானவன்னு தெரிஞ்சதால அவ ரிலீஸ் ஆனதை பார்த்து ஸ்னோ குயின் பயங்கர ஷாக் ஆகுறான். எதிர்பார்த்த மாதிரியே அவ வெளியே வந்ததும் அந்த நாட்டோட அரியணைய ஃபர்ஸ்ட் கைப்பற்றிடுறான். அதுக்கப்புறம் அவளோட படைகளை மொத்தமா திரட்டி மற்ற ராஜ்யங்களை அட்டாக் பண்ண தயாராகிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தோர் உடனே அங்க மறைஞ்சு நின்று அந்த ராணியை நோக்கி ஒரு அம்பை விடுறான். ஆனா சடனா அந்த ராணி அந்த அம்பை அப்படியே பிடிச்சு மறுபடியும் அவனை நோக்கி த்ரோ பண்றான். ராணியை கொலை பண்ண முயன்ற குற்றத்துக்காக அவனை கைது பண்ணி 2 ராணிகளுக்கு முன்னாடி அவனோட தலையை கட் பண்ண சொல்லி உத்தரவு போடுறான். அப்போ அவனோட தலையை கட் பண்ண வந்தவன் திடீர்னு தோரோட சங்கிலிகளை கட் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அந்த டைம்ல ஒட்டுமொத்த படையும் அந்த கொடூர ராணிக்கு எதிராக திரும்பி அவளை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்து அந்த ஈவில் ராணி பயங்கர கோபம் அடைகிறா. உடனே அவளோட பாடியில இருந்து டென்டக்கிள்ஸை ரிலீஸ் பண்ணி அங்க இருந்த ஒவ்வொரு சோல்ஜரையா கொடூரமா கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆனா அதை பார்த்த ஸ்னோ குயின் ஷாக் ஆகுறா. அந்த ஸ்னோ குயின் அவ்வளவு நாள் அவ பாசமா வளர்த்த அந்த நாட்டு மக்களை அவளோட சொந்த சிஸ்டர் கொடூரமா கொள்றதை பார்த்து பயங்கர கோபத்துல நிற்கிறான். அவளால இதுக்கு மேலையும் அதை பார்த்து பொறுத்துட்டு இருக்க முடியல. அந்த மக்களை அவளோட அக்கா கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக உடனே அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அவளோட ஸ்னோ பவர்ஸை மொத்தமா வெளிப்படுத்தி வானம் உயரத்துக்கு ஒரு ஹைட்டான பனி சுவரை உருவாக்கி பிளாக் பண்ணிடுறான்.